ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சாங்க பட்டணத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயனம் ஹேமந்த ருது மார்கழி மாதம் 8ஆம் தேதி 23/12/2024 திங்கட்கிழமை சோமவாரம் அஷ்டமி திதி 30 நாழிகை வியாபித்திருப்பதால் இன்றைய தினம் அஷ்டமி திதியே ஸ்ராத்த தினமாக அனுஷ்டிக்க வேண்டும். பிறகு இன்றைய தினத்தில் அஷ்டகா என்ற ஸ்ராத்தம் விசேஷமாக அனுஷ்டிக்க வேண்டும். அதாவது நேற்றே பார்த்தோம் திஸ்ரோஷ்டகா என்று சப்தமி அஷ்டமி நவமி இந்த 3 திதிகளிலுமே பிதர்களுக்கு அவிர்வாகம் கொடுத்து தர்ப்பணங்கள் பூஜை ஆராதனைகள் செய்யத்தக்கதான நாட்களாக அறிவோம் என்பதாக நேற்று பார்த்தோம். அதேபோல் இன்றைய தினம் அஷ்டகா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தர நட்சத்திரம் 12 நாழிகை, அதாவது காலை 11:30 மணி பர்யந்தம் வியாபித்திருக்கிறது. கௌளவகரணம் 39 நாழிகையும் பிறகு தியாஜ்யமானது 35 நாழிகைக்கு ஆரம்பிக்கவும் செய்கிறது. இன்றைய தினத்தில் திஸ்ரோஷ்டகாவில் அஷ்டகா ஸ்ராத்தமானது அனுஷ்டிக்கப்படுகிறது. இன்றைய தினத்தில் தனுர்மாச பூஜையில் ஆன்மீகம் என்ற தலைப்பில் விசேஷமாக பிராதஸ்மரண ஸ்லோக மந்திரங்களை படித்தும் பொருளை அறிந்தும் வருகிறோம். இன்றைய தினத்தில் இத்தம் பிரபாதே பரமம் பவித்ரம் படேத் ஸ்மரேத்வா ஸ்ருணுயாச்ச தத்வத் துஸ்வப்ன நாசாஸ்து இஹ சுப்ரபாதம் பவேச்ச நித்யம் பகவத் பிரசாதாத். அபியாசத்திற்காக திரும்பியும் இந்த ஸ்லோகத்தை படித்து பார்ப்போம். இத்தம் பிரபாதே பரமம் பவித்ரம் படேத் ஸ்மரேத்வா ஸ்ருணுயாச்ச தத்வத் துஸ்வப்ன நாசாஸ்து இஹ சுப்ரபாதம் பவேச்ச நித்யம் பகவத் பிரசாதாத். இந்த ஸ்லோக மந்திரத்தின் பொருளை பார்ப்போம். பகவத் பிரசாதாத்து, பகவானுடைய அனுகிரகத்தால் அருளால் நித்தியம் தினமும் எனக்கு இவைகள் கிட்டட்டும் பவேத்து. நாம் முன்பு பார்த்த பிராதஸ்மரணத்தில் தியானிக்க வேண்டிய விஷயங்களை பார்த்தோம் அல்லவா? அவர்களை தியானித்தோ பఠனமாக வாயால் சொல்லியோ அல்லது இன்னொருத்தர் சொல்லி கேட்கவோ செய்து நமக்கு அவர்களின் அனுக்கிரகமானது பரிபூர்ணமாக கிடைக்கட்டும், கிடைக்கும்படியாக கடவுள் நமக்கு அருளட்டும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் பொருள். ஆகையால் காலை வேளையில் இவர்களை தியானிக்கவும் நமது சுபமான தினமானது இதில் ஆரம்பிக்கிறது என்பதாக ஸ்லோகத்தின் பொருள். ஆகையால் நாம் இரவில் துஸ்வப்னங்கள் கண்டிருந்தால் அவைகளுடைய கஷ்டம் நமக்கு வராமல் இருக்கட்டும் என்பதும் இதற்கு பொருளாகிறது. ஆகையால் நாம் தினமும் பிராதஸ்மரணத்தை செய்தும் தியானித்தும் படித்தும் கேட்டும் வர வேண்டும் என்பது நமது ஆன்மீக விதியாக உள்ளது. இதன் தொடர்ச்சியை நாளைய பஞ்சாங்க பட்டணத்தில் பார்ப்போம். வணக்கம்.